ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் யர் ராஸ்காதி. இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல ப்ராப்ளம் ஆஃப் தி டே 3559 நம்பர் ஆஃப் வேஸ் டு அசைன் எட்ஜ் வெயிட்ஸ் 2 இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேற்று 3558 ஆன நம்பர் ஆஃப் வேஸ் டு அசைன் எட்ஜ் வெயிட்ஸ் 1 வந்து சால்வ் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து எந்த ப்ராப்ளம் ஒர்க் பண்ண போகிறோம் அண்ட் ஆல்ரெடி அதில் வந்து என்னென்ன கோடிங்லாம் யூஸ் பண்ணமோ ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஸோ பைனரி எக்ஸ்பெனன்சேஷனை வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க வந்து நம்மளுக்கு வந்து எட்ஜஸ் அப்படின்னு தராங்க. எட்ஜஸ்னா நிறைய நோட்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நோடுக்கும் நடுவில் ஒரு எட்ஜ் இருக்கும், அதாவது ஒரு கனெக்ஷன் லைன் மாதிரி இருக்கும். இந்த எட்ஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ்லாம் கொடுத்துட்டு எட்ஜஸ்க்கு வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம். எய்தர் நம்ம வந்து 1 அசைன் பண்ணலாம், இல்லை 2 அசைன் பண்ணலாம். பட் அதோட டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அது ஆட் வேல்யூல வரணும். ஸோ இவங்க வந்து queries அப்படின்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இந்த queries அரேல ஒவ்வொரு நோடா கொடுத்துருப்பாங்க. யூ நோட்லேருந்து வி நோடு வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுலேருந்து எத்தனை எட்ஜஸ் இருக்கு அண்ட் அந்த எட்ஜஸ்ல வந்து என்னென்ன வேல்யூ அசைன் பண்ணால் நமக்கு வந்து ஆட் வருது அப்படின்னு அந்த ஆட் பாசிபிலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணணும். அதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ல நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்மளோட ஆன்சர் வந்து லார்ஜா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து 10⁻9 + 7 வந்து மாடுலவா கொடுத்து அதை வந்து நம்ம ஆன்சர் அரேல புஷ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் எக்ஸாம்பிள்ல வந்து எட்ஜஸ் வந்து 1 2 1 3 3 4 3 5 அப்படின்னு இந்த கனெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு, தேர்ட் நோடுக்கும் ஃபோர்த் நோடுக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு, தேர்ட் நோடுக்கும் ஃபிஃப்த் நோடுக்கும் ஒரு எட்ஜ் இருக்கு. இதை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளோட queriesல வந்து 1 to 4 கொடுத்துருக்காங்க. 1 to 4னா இந்த 1 நோட்ல இருந்து 4th நோடு வரைக்கும் அந்த எட்ஜஸை வந்து நான் வேல்யூஸ் அசைன் பண்ணி அதுக்கு வந்து ஆட் பாசிபிலிட்டி எத்தனை இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது இங்க வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்கு, மொத்தம் 2 எட்ஜஸ் இருக்கு. இதுல வந்து நான் 1 2னு மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அதுல ஆட் பாசிபிலிட்டி, அதாவது ஆட் வேல்யூ வர மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா இதை நான் 1 அப்புறம் இங்க 2 ஆட் பண்ணலாம், அப்படின்னா இங்க 2 இங்க 1 ஆட் பண்ணலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி. அதை வந்து இங்க 2னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 3 4னு கொடுத்துருக்காங்க. 3 4னா 3க்கும் 4க்கும் நடுவுல எத்தனை எட்ஜஸ் இருக்கு அண்ட் அதுல வந்து ஆட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆட் பாசிபிலிட்டி என்ன, ஒரே ஒன்று தான் ஆட் பாசிபிலிட்டி. ஸோ நம்ம 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட காஸ்ட் வந்து 1 அப்படின்னு வரும், டோட்டல் காஸ்ட்டுங்கிறது. இதுவே 2 5 பார்த்தோம் அப்படின்னா 2 நோடுக்கும் 5 நோடுக்கும் நடுவில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் டோட்டலா அப்படின்னா இதோட டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு ஆட் பாசிபிலிட்டிஸ் எத்தனை வருதுன்னு பார்க்கணும். ஆட் பாசிபிலிட்டிஸ் மீன்ஸ் இங்க வந்து எதர் நான் 1 1 1 அப்படின்னு கொடுத்து அது ஒரு பாசிபிலிட்டி, 1 2 2னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, 2 2 1னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, 2 1 2 ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாத்துக்கும் நடுவில் அப்படின்னு பார்க்கணும். 2க்கும் 5க்கும் நடுவில் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பாசிபிலிட்டி கண்டுபிடிக்கணும்ல. இந்த ஆட் பாசிபிலிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எத்தனை எட்ஜ் இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு நோடுக்கு 2 நோடுக்கு நடுவில் எத்தனை எட்ஜ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம queries நோடு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதில் வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ 3க்கும் 4க்கும் எத்தனை எட்ஜஸ் இருக்கு, ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்கு. ஸோ ஒரு எட்ஜ் அப்படின்னா அதோட ஆட் பாசிபிலிட்டி 1 தான் இருக்கும். நான் 1 நீங்க கொடுத்தா அங்கே அசைன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஓவரால் காஸ்ட் வந்து 1ன்னு வரும். அதே மாதிரி 1க்கும் 4க்கும் வந்து எத்தனை ஆட் பாசிபிலிட்டி இருக்கு, மொத்தம் எத்தனை எட்ஜஸ் இருக்கு 1க்கும் 4க்கு நடுவில், இங்க ஒரு எட்ஜ் இந்த ஒரு எட்ஜ். ஸோ இந்த எட்ஜஸ்ல வந்து 2 பாசிபிலிட்டி டோட்டலா, இந்த எட்ஜஸ்ல வந்து டோட்டலா 2 பாசிபிலிட்டி. அதாவது 1 1 அசைன் பண்ணலாம், 1 2 அசைன் பண்ணலாம், 2 1 அசைன் பண்ணலாம், 2 2 அசைன் பண்ணலாம். ஸோ டோட்டலாக மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதில் ஆட் பாசிபிலிட்டிஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. அதாவது எனக்கு வந்து ஆட் வேல்யூ வரணும் டோட்டலா அப்படின்னா 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு அந்த ஆட் வேல்யூவை வர வைக்கிறதுக்கு. ஸோ எனக்கு வந்து எட்ஜஸ் வந்து இப்போ n இருக்கு, n எட்ஜஸ் இருக்கு. அதாவது ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடு போகிறதுக்கு n எட்ஜஸ் இருக்கு அப்படின்னா அதோட ஆட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா 2⁻n-1. இப்போ 2 எட்ஜஸ்னா இந்த n-க்கு பதிலாக 2 போடுவோம். 2 - 1 என்ன 1, 2⁻1 2. ஸோ ஆட் பாசிபிலிட்டி 2. அதே மாதிரி 1 அப்படின்னு போட்டோம்னா 1 - 1 0, 2⁻0 1, மொத்தம் ஆட் பாசிபிலிட்டி 1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பாசிபிலிட்டியை ஈஸியாக கால்குலேட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம பைனரி எக்ஸ்பான்சியேஷன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ 2⁻16 14 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ வருது அப்படின்னா நம்ம வந்து மொத்தம் 14 ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 16 ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை விட கம்மி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல, அதாவது லாக் ஆஃப் n டைமில் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் பைனரி எக்ஸ்பெனன்சேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். பைனரி எக்ஸ்பெனன்சேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் டீட்டெயிலாக. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் எப்படி இந்த பைனரி எக்ஸ்பெனன்சேஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம எட்ஜஸை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எட்ஜஸை வந்து
எப்படி கண்டுபிடிக்கணும் அது ஒரு விஷயம் இருக்குல்ல. எட்ஜஸ் வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஆட் பாசிபிலிட்டி எடுத்துடலாம். பட் எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இப்போ வந்து எனக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நான் டிஎஃப்எஸ் அப்படின்னா பிஎஃப்எஸ் வந்து யூஸ் பண்றேன். அதோட சேர்த்து எல்சிஏவான லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டரையும் யூஸ் பண்றேன். நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து பிஎஃப்எஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட டெப்த்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒவ்வொரு நோடுக்கும் லெவல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா அதோட லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் என்ன அப்படின்னா, இப்போ 2ன்னு ஒரு நோடு இருக்கு, 3ன்னு ஒரு நோடு இருக்கு. இதுக்கு காமனா எந்த நோடு இருக்கு? 1ன்னு ஒரு நோடு இருக்கு. ஸோ அதெல்லாம் இதோட ஆன்செஸ்டர். அது இதோட பேரண்ட் நோடு என்ன காமனா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா எத்தனை எட்ஜஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதையும் டிஎஃப்எஸ்ஸையும் வச்சு டிஎஃப்எஸ் வச்சு நம்ம லெவல் கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு நோடுக்கும். அண்ட் லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் வச்சு அதோட பேரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதோட மைனஸ் பண்ணுவோம். என்ன மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ யூன்னு ஒரு நோடு அது வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வின்னு ஒரு நோடு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எட்ஜஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா, மொத்தம் 3 எட்ஜஸ் இருக்குது. இந்த 3 எட்ஜஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கு காமன் ஆன்செஸ்டர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். காமன் ஆன்செஸ்டர் யாரு? யாருமே இல்லை. ஏன்னா இது ஒரு லெவலில் இருக்குது, இது வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்குது, இது வந்து செகண்ட் லெவலில் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் லெவல்லேருந்து இதை ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கிற மீன்ஸ் இதோட ஆன்செஸ்டரான 3க்கு வந்து போகிறோம். அப்படின்னா வி வந்து 5 நோடு இருக்குல்ல. ஸோ இதுலேருந்து இதோட பேரண்டான 3 அதுக்கு போகிறோம். இப்போ 3யும் 2வும் ஒரே லெவலில் இருக்குது. அண்ட் இதோட காமனாக யார் இருக்கா? இதுக்கு வந்து காமன் நோடாக யார் இருக்கா? 1. அப்போனா இந்த 1 தான் லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர். எதுக்குன்னா 2க்கும் 5க்கும் லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் அப்படிங்கிறது இந்த 1 தான். ஸோ இதோட லெவலை வந்து இதோட லெவலை வச்சு நம்ம மைனஸ் பண்ணோம். எதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த காமன் ஆன்செஸ்டரோட லெவலை வந்து மைனஸ் பண்ணணும். அண்ட் 5ஓட லெவலோட இந்த காமன் ஆன்செஸ்டரோட லெவலை வந்து மைனஸ் பண்ணணும். 2 லெவல் என்ன? 1. 5 லெவல் என்ன? 2 லெவல் வந்து 1. அண்டு இந்த 1 இருக்குல்ல, இதோட லெவல் என்ன? 0. ஸோ 1 மைனஸ் 0 நமக்கு வந்து 1. 2 மைனஸ் இந்த காமன் ஆன்செஸ்டர் என்ன? 1. ஸோ 2 மைனஸ் 0. இந்த 2 வந்து 5ஓட லெவல் அண்டு 0 வந்து 1ஓட லெவல். ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2ன்னு கிடச்சிருமா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ 3. அப்போனா 3 எட்ஜஸ். இதுவே நமக்கு வந்து யூ வந்து 4ன்னு தராங்க அண்ட் வி வந்து 5ன்னு தராங்க அப்படின்னா இதோட காமன் ஆன்செஸ்டர் யாரு? 3. ஸோ 3ஓட லெவல் 1. இது 4ஓட லெவல் என்ன? 2. 2 மைனஸ் 1 என்ன? 1. அதே மாதிரி 2 மைனஸ் 1 1. யூக்கும் 1 விக்கும் 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 2. அப்படின்னா 2 எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எட்ஜஸ் வச்சு நம்ம ஆட் பாசிபிலிட்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுவே நமக்கு வந்து ஒரே நோட கூட நமக்கு ரிப்பீட்டாக தான் தரலாம். அதாவது யூவும் வியும் சேமாக இருக்கலாம். யூவும் வியும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட காமன் ஆன்செஸ்டரும் சேமாக தான் இருக்கும். அதாவது எல்சிஏ லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் இதுவும் சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 3ன்னு ஒரு நோடு தராங்க. யூவோட வேல்யூவை 3ன்னு தராங்க அண்ட் வியோட வேல்யூவை 3ன்னு தராங்க. ஸோ ரெண்டுமே சேம் நோடு. இதுக்கு வந்து லீஸ்ட் காமன் ஆன்செஸ்டராக ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ 3 தான் வரும். அப்படின்னா இதோட லெவல் என்ன? 1. ஸோ யூ 1 லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் வந்து 1. 1 மைனஸ் 1 0 அண்ட் 1 மைனஸ் 1 0. அப்படின்னா 0 எட்ஜஸ். 3லேருந்து 3க்கு போகிறதுக்கு ஏதாவது எட்ஜ் இருக்கா? எந்த ஒரு எட்ஜுமே இல்லை. அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எனக்கு இதுலேயே இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் கண்டுபிடிக்கிறதுலையே. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னோட லெவல் வந்து ஒரு 2 லெவல் இருக்குது, 3 லெவலில் இருக்குது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுவே ஒரு 16 லெவல் போகுது என்னோட கிராஃப் வந்து, இல்லைனா ஒரு 15 லெவல் போகுது அப்படின்னா அதோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்படி டைம் எடுக்க என்னோட டைம் லிமிட் வந்து எக்ஸீட் ஆகிடும். அதாவது என்னோட கோடிங் வந்து டைம் லிமிட் எக்ஸீட் அப்படின்னு வந்துடும் லீட் கோடில். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே நம்ம பார்த்துக்கணும். அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே எப்படி வரையக்கணும் அப்படின்னா, பைனரி லிஃப்டிங்கை வச்சு நம்ம வரைய போகிறோம். இந்த பைனரி லிஃப்டிங் என்ன அப்படின்னா, ஈஸியாக இதோட பேரண்ட் நோடுக்கு போகுது. இப்போ 8ஓட பேரண்ட் 8க்கு வந்து லீஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் யார் அப்படின்னா 1. பட் இங்கேருந்து இங்கே 1க்கு நார்மலாக போகிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா 8லேருந்து 7 போனோம், 7ஓட பேரண்ட் 6க்கு போனோம், 6ஓட பேரண்ட் 5க்கு போனோம், 5ஓட பேரண்ட் 4 போனோம், 4ஓட பேரண்ட் 3க்கு போனோம், 3ஓட பேரண்ட் 2க்கு போனோம், 2ஓட பேரண்ட் 1க்கு போனோம். ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். டைம் லிமிட்டும் நம்மளுக்கு எக்ஸீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா இந்த பைனரி லிஃப்டிங்கை நம்ம கொண்டு வரோம். இந்த பைனரி லிஃப்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்புன்னு ஒரு 2D அரே எடுத்துக்கிறேன். இந்த 2D அரேயில் வந்து ஒவ்வொரு நோடுக்கும் அதோட ஆன்செஸ்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஐ மீன் இப்போ என் நோடு வந்து 8ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட ஜீரோத் வேல்யூனா ஜே.
இந்த ஜே வந்து என்ன அப்படின்னா 2 power j அப்படின்னு நம்ம வந்து வச்சிருப்போம். அப்படின்னா 2 power 0, 2 power 0 என்ன, 2 power 0 வந்து 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர்னு அர்த்தம். ஸோ இந்த 8ஓட ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர் யாரு? 7. ஓகேவா, அதனால இங்க 7 போட்டிருக்கோம். அண்ட் அதே மாதிரி 8 அண்ட் 1ன்னு கொடுக்குறோம். இந்த 1 என்ன, இந்த 1 வந்து என்ன அப்படின்னா ஜேயோட வேல்யூ, ஜே சிக்கல் டு 1. ஸோ 2 power 1 என்ன, 2. அப்போனா செகண்ட் ஆன்செஸ்டர், 8ஓட செகண்ட் ஆன்செஸ்டர் யாரு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ரெண்டாவது ஜென்ரேஷன், ரெண்டாவது தலைமுறைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஆன்செஸ்டர் யாருன்னு பார்க்குறோம். அதோட வேல்யூ 6. இதுவே 8ஓட 8க்கு 2 கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஜேயோட வேல்யூ 2. அப்புறம் 2 power 2 இஸ் 4. ஓகேவா, ஸோ ஃபோர்த் ஆன்செஸ்டர் யாரு? 8ஓட ஃபோர்த் ஆன்செஸ்டர் யாரு? 4 தான். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். 0th இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் செகண்ட் ஆன்செஸ்டர் யாருன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். செகண்ட் இண்டெக்ஸில் ஃபோர்த் ஆன்செஸ்டர் யாரு அப்படின்னு ஸ்டோர் ஆகிரும். இப்படியே ஒவ்வொரு ஆன்செஸ்டராக ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இதோட லீஸ்ட் காமன் ஆன்செஸ்டரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் டக்குன்னு. நான் வந்து ஒவ்வொன்றா n டைம்ஸ் தேடுறதுக்கு பதிலாக அது லாக் என்ன தேடி கண்டுபிடிச்சிடலாம். பைனரி எக்ஸ்பெனன்சேஷனில் எப்படி பைனரியாக வேல்யூ மாற்றி ஈஸியாக கண்டுபிடிக்கிறோமோ பாதியாக ஆப்ரேஷன்ஸை மாற்றி, அந்த மாதிரி தான். இப்போ 8ஓட செகண்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபோர்த் ஆன்செஸ்டர். இந்த ஃபோர்த் ஆன்செஸ்டர் வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் இன்னும் எஃபிஷியண்டாக அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஆன்செஸ்டரான செகண்ட் ஆன்செஸ்டரில் போய் கண்டுபிடிக்கலாம். அதாவது 8க்கு ஃபோர்த் ஆன்செஸ்டர் யாரு? 4. 8ஓட செகண்ட் ஆன்செஸ்டர் யாரு? 6. 6ஓட செகண்ட் ஆன்செஸ்டர் யாரு? 6ஓட ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர்னா 5. 6ஓட செகண்ட் ஆன்செஸ்டர் யாரு? 4. ஸோ இப்படி நம்ம டைரக்டா 8th-லேருந்து 4th-க்கு போகாம 8th-லேருந்து 6th-க்கு போயிட்டு 6th-லேருந்து 4ன்னு போனா நம்ம வந்து பாதி ஆப்ரேஷன்ஸ்லயே இந்த ஆன்செஸ்டர் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். 8 அண்ட் அதோட செகண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 8ஓட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வச்சு 8ஓட செகண்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன ஸ்டோர் பண்ணிருப்போம் அப்படின்னா செகண்ட் ஆன்செஸ்டரை வந்து ஸ்டோர் பண்ணிருப்போம். செகண்ட் ஆன்செஸ்டர் என்ன? 6. ஸோ இந்த 6ஓட செகண்ட் ஆன்செஸ்டர் யாரு? 4. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர் 5 அண்ட் செகண்ட் ஆன்செஸ்டர் வந்து 4. ஸோ இப்படி வந்து நம்ம ஈஸியாக 4ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் 8ஓட செகண்ட் இண்டெக்ஸில். இதை வந்து நம்ம கோடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அரே அண்டு எந்த நோடு அண்ட் அந்த நோடோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நோடோட ப்ரீவியஸ் பொசிஷன் அண்ட் அதோட ஆன்செஸ்டர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 8ஓட செகண்ட் பார்க்குறோம் அப்படின்னா 8ஓட ஃபர்ஸ்ட்லேருந்து 8ஓட செகண்டுக்கு போகிறோம். 8ஓட ஃபர்ஸ்ட் என்ன? 8ஓட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 6ன்னு ஸ்டோர் ஆகியிருக்குமா. இப்போ இந்த 6ஓட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அதாவது 2 மைனஸ் 1 என்ன? 1. ஸோ 6 அதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து செகண்ட் ஆன்செஸ்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதோட வேல்யூ தான் 4. ஓகேவா, இப்போ இந்த 4-ஐ வந்து 8ஓட செகண்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஈஸியாக. அவ்வளோதான். டிஎஃப்எஸ் கோடிங்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். டிஎஃப்எஸில் வந்து நான் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலாக நோடு 1ன்னு பாஸ் பண்ணுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நோடை பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட பேரண்ட் என்ன? நோடு 1க்கு வந்து எந்த ஒரு பேரண்ட் இல்லையா, ஸோ 0ன்னு பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து அந்த அட்ஜசன்ட் வெக்டரை வந்து அனுப்புகிறோம். அட்ஜசன்ட் வெக்டரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அட்ஜசன்ட் வெக்டருக்குள்ளே தான் நம்ம எல்லா நெய்பர்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதாவது இப்போ நோடு 1ன்னா இந்த நோடு வந்து யாருக்கு வந்து நெய்பராக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். நம்ம கொஸ்டினில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 1ஓட நெய்பர் யார்? 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ அட்ஜசன்ட் வெக்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். 1ஓட நெய்பர் வந்து 2, 3. அப்புறம் 2ஓட நெய்பர் வந்து 1, 3ஓட நெய்பர் வந்து 1, 4, 5. அப்புறம் 4ஓட நெய்பர் 3a, 5ஓட நெய்பர் 3a அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் இந்த அட்ஜசன்ட் வெக்டருக்குள்ள. ஓகேவா, ஸோ இந்த லெவல் வெக்டர்னு இன்னொன்று விஷயத்த அனுப்புகிறோம். இந்த லெவல் வெக்டர் என்ன அப்படின்னு ஒவ்வொரு நோடுக்கும் என்னென்ன லெவல் இருக்குது அப்படின்னு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த லெவல் வெக்டர் ஆக்சுவலாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அப்பை வந்து கொடுக்குறோம். அப்பு தான் நம்ம இந்த பைனரி லிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுற 2D அரே. இப்போ வந்து இனிஷியலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோடு அனுப்புகிறோம் அண்ட் அதோட பேரண்ட் வந்து 0வா. இந்த பைனரி லிஃப்டிங்க்கு அந்த அப் அரேக்குள்ளே கொடுத்துருந்தோம். அப்பறையில் ஃபஸ்ட்டு நோடு 1ஓட 0th, அதாவது இதோட ஃபஸ்ட் ஆன்செஸ்டர் யார் அப்படின்னா 0. ஸோ ஏன்னா நமக்கு வந்து நோடு 1க்கு வந்து எந்த ஒரு பேரண்ட்டும் இல்லைல்ல, ஸோ 0 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். அண்ட் ஜே சிக்கல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜே வந்து லெஸ் தென் லாகாக கொடுத்து J++ ஆக்குறோம். அதாவது இந்த லூப்பில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா நோடோட ஆன்செஸ்டரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இந்த அப் நோடுக்குள்ளே. நம்ம வந்து 8, 2 அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம்ல, இந்த 8, 2 வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்? அதோட ப்ரீவியஸ் ஆன்செஸ்டரை வச்சு தானே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நோடுக்கும் அதோட ஆன்செஸ்டர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இந்த லூப் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்பர்ஸை வந்து எடுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நோடுக்கு வந்து எந்த ஒரு ஆன்செஸ்டரும் கிடையாது. ஸோ அடுத்த நோடு போனோம்ல, அடுத்த நோடு போகிறதுக்கு வந்து இந்த அட்ஜசன்ட் வெக்டர்லேருந்து அதோட நெய்பர்ஸை வந்து எடுக்கிறோம் ஒவ்வொரு நெய்பராக. ஸோ ஃபஸ்ட்டு 2ன்னு வரும்.
அதுக்கப்புறம் 3ன்னு வரும். இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நெய்பர் வந்து ஈக்குவல் டு பேரண்டான்னு செக் பண்ணுறோம். அதாவது இப்போ 2ன்னு ஒரு நோடு வருது. 2வோட பேரண்ட் யாரு 1 அண்ட் 2க்கு நெய்பர் யாரு 1 தான் இருக்கும். 2வோட பேரண்ட் யாரு 1 அண்ட் 2வோட நெய்பர் யாரு அதே 1 தானே. ஸோ அந்த 1ஓட வந்து நம்ம மறுபடியும் விசிட் பண்ணக்கூடாது, நம்ம மறுபடியும் அதே நோடுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி டூப்ளிகேஷன்ஸை வந்து தவிர்க்கிறதுக்காக இல்லை ரிப்பிட்டேஷனை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து கண்டினியூ கொடுத்துருந்தோம். சப்போஸ் நெய்பரும் பேரண்ட்டும் ஒரே வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா லெவலில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நோடு 1 ஃபஸ்ட்டு நோடோட லெவல் என்ன 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதோட நெய்பரான 2 இருக்குல்ல, ஸோ 2வோட லெவலில் வந்து நம்ம 1 அப்படின்னு அசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். 0 + 1 1. ஸோ அப்படின்னு இந்த 2வோட லெவலுக்கு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 3வோட லெவலுக்கும் அப்படி தான் போவோம். அதுக்கப்புறம் 2 வந்து செக் பண்ணுவோம். 2க்கு வந்து நெய்பர் 1 தான் இருக்குது, பட் அது வந்து பேரண்ட்னால அதை எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் 3யை வந்து செக் பண்ணுவோம். 3க்கு வந்து நெய்பர் யார் 1 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. 1 வந்து பேரண்ட்னால அதை எடுத்துக்க மாட்டோம். 4 வந்து ஒரு நெய்பராக, ஸோ 4ஓட லெவலை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் +1ன்னு போட்டு. அதே மாதிரி 5ஓட நோட் லெவலை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் +1ன்னு போட்டு. அப்போனா 4 லெவல் வந்து 2ன்னு மாறிடும், 5ஓட லெவல் வந்து 2ன்னு மாறிடும். ஓகேவா? இப்படியே இந்த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரிகர்சிவாக போடுறோம். ரிகர்சிவாக போட்டு நம்ம இதோட ஆன்செஸ்டர் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். 2ஓட ஆன்செஸ்டர்லாம் யார், 3ஓட ஆன்செஸ்டர் யார், 4ஓட ஆன்செஸ்டர் யார், 5ஓட ஆன்செஸ்டர்ஸ் யார் அப்படின்னு ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எல்சிஏ லீஸ்ட் காமன் ஆன்செஸ்டரை வந்து கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு வந்து என்ன கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு யூ கொடுக்குறோம். இந்த யூவி என்ன அப்படின்னா வெரின்னு நமக்கு ஒரு 2D அரே கொஸ்டினில் கொடுக்குறாங்களா, ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு நோடாக எடுத்து கொடுக்குறேன். யூ நோடுக்கும் வி நோடுக்கும் நடுவில் எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கணும்னா அதோட லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டரை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா யூவும் வியும் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ யூவோட லெவல் வந்து வியோட லெவலோட கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்வாப் பண்ணி யூவோட லெவலை வந்து கிரேட்டர் ஆக்கிடுறேன். கிரேட்டர் ஆக்கிட்டு இப்போ யூவோட லெவல் என்ன, ஃபஸ்ட்டு யூ வந்து இனிஷியலாக 2ன்னு கொடுப்போம். யூவோட வேல்யூ வந்து இனிஷியலாக 2ன்னு கொடுக்கலாம். அண்டு வியோட லெவல் என்ன, வியோட யூக்கு வந்து 2ன்னு வேல்யூ கொடுக்கலாம், 2 நோடு கொடுத்துடலாம். விக்கு வந்து 5 நோடு கொடுக்கலாம், அந்த கொஸ்டினில் கொடுத்த மாதிரியே. ஓகேவா? இப்போ இந்த யூக்கும் விக்கும் நம்ம வந்து லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் கண்டுபிடிக்கணும். அப்படி லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் இதை வந்து சேம் லெவலில் கொண்டு வர வைக்கணும். சேம் லெவலில் கொண்டு வர வைக்கிறதுக்கு இந்த கண்டிஷன் வச்சு நான் எதோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறேன். 2ஓட லெவல் என்ன 1, 5ஓட லெவல் என்ன 2. அப்போனா இந்த வியோட லெவல் தானே அதிகமாக இருக்குது. அப்போனா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிடும். ஸ்வாப் பண்ணி வி வந்து யூவாக மாறிடும், யூ வந்து வியாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் நான் வந்து மைனஸ் பண்ணுறேன் இதோட லெவலை. யூவோட லெவல் என்ன இப்போ 2ன்னு இருக்குமா, 2 மைனஸ் வியோட லெவல் என்ன 1, 2 மைனஸ் 1 1. டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 1 இருக்குமா. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1 அப்படின்னா எதோட வேல்யூ அதிகமாக இருக்குது, யூவோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிட்டோம்ல, ஸோ யூவோட வேல்யூ இப்போ அதிகமாக இருக்குது. யூவை வந்து அப்லிஃப்ட் பண்ணோம். அப்லிஃப்ட்னா இதோட பேரண்ட் நோடுக்கு நம்ம போனோம். ஸோ எத்தனாவது ஆன்செஸ்டருக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டருக்கு போனோம். அந்த ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டருக்கு போகிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த யூபி அரேவை யூஸ் பண்ணுறோம். யூபி அந்த யூ நோடு, அந்த நோடோட எத்தனாவது ஆன்செஸ்டருக்கு போகணும், ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டருக்கு போகணுமா இல்லை செகண்ட் ஆன்செஸ்டருக்கு போகணுமா அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ டிஃபரன்ஸ் 1னா ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டருக்கு போவோம், டிஃபரன்ஸ் வந்து 2 அப்படின்னா செகண்ட் ஆன்செஸ்டருக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி எத்தனாவது ஆன்செஸ்டர் அப்படின்னு தேடி பிடிச்சி போகிறோம். போகி 2ஓட லெவலும் சேமாக இருக்கணும், யூவோட லெவலும் வியோட லெவலும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். சேம் லெவல் விளைச்சதுக்கப்புறம் இதோட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம். இப்போ இது ரெண்டுமே சேம் லெவலில் இருக்குது, யூவும் வியும் சேம் லெவலில் இருக்குது. பட் இதுக்குன்னு ஒரு பேரண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த பேரண்ட் தானே ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும். ஸோ அந்த பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கண்டிஷனு. இந்த ஃபார் லூப் கண்டிஷனில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த பேரண்ட் வந்து கிடைக்கிற வரைக்கும் ரிகர்சிவாக நான் வந்து அப்லிஃப்ட் பண்ணிட்டே இருக்கேன். யூவோட வேல்யூலேருந்து யூவோட பேரண்ட்டுக்கு போகிறேன், விலேருந்து வியோட பேரண்ட்டுக்கு போகிறேன். ஸோ எப்போ எனக்கு வந்து இது ரெண்டுத்தோட பேரண்ட்டும் ஒரே வேல்யூவாக வருதோ அது வரைக்கும் நான் இந்த ஃபார் லூப்பை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகேவா? இப்போ யூவோட வேல்யூ என்ன, யூ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் யூவோட வேல்யூ 5, வியோட வேல்யூ 2. நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்லிஃப்ட் பண்ணுவோம்ல, டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ அதாவது 5ஓட ஃபஸ்ட் ஆன்செஸ்டர் யார் 3. ஸோ 3யும் 2வும் சேம் லெவல் பட் சேம் வேல்யூ இல்லைல்ல. இதோட பேரண்ட் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். இதோட பேரண்ட் வந்து இப்போ சேமாக இருக்குதா, 3க்கும் 2க்கும் ஒரே பேரண்ட்டா, ஆமாம் 1 தான் 2க்கும் பேரண்ட்டு அண்டு 3க்கும் பேரண்ட்டு. அப்படின்னா
இதோட பேரண்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் கொடுத்துருந்தேன். ரிட்டர்ன் கொடுத்துட்டு இதோட லெவலை வந்து மைனஸ் பண்ணுறேன். 2ஓட லெவலை இந்த ஆன்செஸ்டர் லெவலோட மைனஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 5ஓட லெவல் இருக்குல்ல, அதை வந்து இந்த ஆன்செஸ்டர் லெவலோட மைனஸ் பண்ணுறேன். ஆன்செஸ்டர் லெவல் என்ன? ஆன்செஸ்டர் லெவல் 0. 2ஓட லெவல் என்ன? 1. 1 மைனஸ் 0 ப்ளஸ் இந்த 5ஓட லெவல் என்ன? 2. அப்போனா 2 மைனஸ் அந்த ஆன்செஸ்டர் லெவல் 0. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 1 ப்ளஸ் 2ன்னு வருமா? அப்போனா டோட்டலாக 3. அப்போனா நம்மளுக்கு வந்து 3 எட்ஜஸ் இருக்குது அர்த்தம். 3 எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த 3 எட்ஜஸை வந்து பைனரி எக்ஸ்பனன்சேஷனை வச்சு நம்ம வந்து அந்த ஆட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் உங்களுக்கான ஃபுல் கோட் ஆக்சுவலாக. ஸோ பைனரி எக்ஸ்பனன்சேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். மாடில் வந்து 10⁻9 + 7 கொடுத்தது. எனது நம்மளோட ஆன்சர் வந்து பெரிய வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து மாடுலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இதை கொடுத்துருக்கோம். பைனரி எக்ஸ்பனன்சேஷனில் லாஸ்ட் டிஜிட் வந்து 1ஆன்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு நம்மளோட ஆன்சர் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏ வந்து a² a⁴ அப்படின்னு அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து n டைம்ஸ் வந்து இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது பதிலாக லாக் n டைம் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனை வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டரை வந்து கண்டுபிடிக்கிறோம். லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம். அண்ட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நான் என்னோட அட்ஜசன்ட் வெக்டரில் ஒவ்வொரு வேல்யூவாக புஷ் பண்ணுறேன். லைக் ஒவ்வொரு நோடுக்கும் அதோட நெய்பர்ஸ் யார் அப்படின்னு இங்கே தான் பில்ட் பண்ணுறேன் இந்த அட்ஜசன்ட் வெக்டரை. அண்ட் டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்ததும் அதுக்கப்புறம் நம்ம வந்து குவெரிஸ்லேருந்து ஒவ்வொரு நோடாக எடுக்கிறோம். 0th இண்டெக்ஸில் யூ நோடு இருக்கும், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வி நோடு இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு அதுலேருந்து லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் வந்து கண்டுபிடிக்கிறோம். லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டரை கண்டுபிடிச்சி எல்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த யூவோட லெவலை வந்து மைனஸ் பண்ணுறோம் லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் லெவலோட. அதுக்கப்புறம் வியோட லெவலை வந்து மைனஸ் பண்ணுறோம் லோவஸ்ட் காமன் ஆன்செஸ்டர் வேல்யூவோட. மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் என்னோட எட்ஜஸ் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த 0 வந்து ஆன்சர் அரேக்குள்ளே புஷ் பண்ணிடுவேன். அப்படி இல்லை எனக்கு வந்து எட்ஜஸோட வேல்யூ கிடைக்குது அப்படின்னா இந்த பைனரி எக்ஸ்பனன்சேஷனுக்குள்ளே அனுப்பி அதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அது வந்து என்னோட ஆன்சர் அரேக்குள்ளே புஷ் பண்ணிடுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு அஸ் அ பிகினராக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து உண்மையிலே ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு பைனரி எக்ஸ்பனன்சேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பைனரி அப்லிஃப்டிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கற்றுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளமை வந்து நீங்களே ஈஸியாக பார்க்காம சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் போடலான்னு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் இல்லை எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் ராஸ்காதி சைனிங் ஆஃப்.